ஓகே, ஸோ மக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சென்னை சூப்பர் கிங் பற்றியான ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை இப்போ நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு இமேஜை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேர் தான் நீ ஆல்ரெடி சொன்னியே, அந்த யாரா அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி. ஸோ சென்னை சூப்பர் கிங் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. அதாவது பிளேயர் இவ்வளோ பெரிய கொலாப்ஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேருடைய மிக முக்கியமான தவறான டிசிஷன். அதாவது ஃப்ளெமிங்கோ மைக் அசிக்கோ ஒரு பெரிய யுத்தம் நடக்குது சென்னை சூப்பர் கிங்குள்ளேயே, டீம் செலெக்ஷனில் 11ஸ்குள்ளே. அது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு லாபியும் நியூசிலாந்துக்கு ஒரு சப்போர்ட்டராகவும் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சப்போர்ட்டராகவும் இருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் ஆஸ்திரேலியா டீம்லேருந்து போலிங் கோச்சை கொண்டு வர்றார். இவர் என்ன பண்ணுறார், ஃபீல்டிங் கோச்சை நியூசிலாந்துலேருந்து கொண்டு வர்றார். இந்த மாதிரி மாறி மாறி, ஏன்னா ஆல்ரெடி காசி விஸ்வநாதன் நம்முடைய சிஇஓ ரெய்னாவையும் அண்டு நம்ம அஸ்வினையும் போலிங் கோச்சாகவும் ஃபீல்டிங் கோச்சாகவும் கொண்டு வந்தால் இந்தியா பிளேயருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு பிளான் பண்ணுது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு பிளானிங்கில் இருக்குது, சிஎஸ்கே கோச்சஸ் ஒரு பிளானிங்கில் இருக்காங்க, டீம் பிளேஸ் வேற இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நாலா பக்கமும் செதறி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான இந்த ப்ராப்ளம் அதிகமாயிட்டே இருக்கு. இவர் ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணுறாரு, அவர் பேட்டிங் கோச் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறது ஓ மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒரு பெரிய ஃபைட் இவங்களுக்குள்ளே நடக்கிறதாக பல தகவல், பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய பரவிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியா இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு மொத்த ரசிகர்களும் சொல்கிற விஷயம், தோனியை கொண்டு வாங்க, தோனி என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் வெகு விரைவில் ஒரு பெரிய ரோலை தோனி பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரோலை பிளே பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருடைய டாமினேஷன் போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ தோனி ஹெட் கோச்சாக மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வரப்போகுது, ரைட்?